இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மகேஷ், நீ உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, இல்லனா அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. ரேவதி, உன்னை பார்த்ததும் தான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்ன இங்க கடத்தி வச்சிருக்கிறது யார் தெரியுமா? எங்க அம்மா தானே எனக்கு நல்லா தெரியும். அத பத்தி பேச இப்ப நேரம் இல்ல. முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போ. நான் மட்டும் தனியா போறதா? நீயும் வா. நம்ம 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஏய் மகேஷ், என் லைஃப்ல கல்யாணம்ங்கிறது முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை தாலி ஏறிட்டா அவ்வளவுதான், திரும்பவும் அது ஏறாது. நீ தயவு செஞ்சு என்ன மறந்துட்டு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோ. தயவு செஞ்சு இப்ப போ இங்க இருந்து. ஏய் கதவு தர, கதவு தர. வராதே. ஏய் கதவு தர. ரேவதி, நீ இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் ரேவதி. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. நாம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம் ரேவதி. ஏய் சொன்ன கேளு, அதெல்லாம் நடக்காத காரியம். இனிமே நம்ம ஒண்ணு சேர முடியாது. அதோட உன்னை காப்பாத்த நான் இங்க வந்தேன், ஓடி போறதுக்கு இல்ல. ஏய் கதவு தரடா. இல்ல ரேவதி, நம்ம காதலிச்சதெல்லாம் மறந்துட்டியா? நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. வா, நாம எங்கேயாவது போயிடலாம் வா. மகேஷ் சொன்ன கேளு, நான் வர்றதெல்லாம் நடக்காத காரியம். முதல்ல கைய விடு. ரேவதி, நீ விரும்பி அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. உங்க அம்மா கட்டாயப்படுத்தி தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணத்துக்கு நீ மதிப்பு கொடுக்க தேவையில்லை. இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிறதால தானே என் கூட வரமாட்டேன்னு சொல்ற. இப்பவே அறுத்து எறியுவேன் பாரு. குடு. விடு. என்ன பண்ற? மகேஷ் கைய விடு. விடு மகேஷ். விடு. மகேஷ் ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ற? விடு. தேவையில்லை விடு. உனக்கு இந்த தாலி தேவையில்லை விடு. மகேஷ்